அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் நம்ம 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் 4th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 4th லெசனில் காந்தியோட லெசன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எது பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து எங்க ரத்து செஞ்சாங்க அப்படிங்கிறது. அதாவது சௌரி சௌரா பீரியட் வருது. சௌரி சௌராவோட இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ரத்து செய்யறாங்க. இதனால பல அரசியல் தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய ஒரு இளைஞர் போராட்டமாகவும், இளைஞர் போராட்டம் கிடையாது, மக்கள் போராட்டமா அது வந்து முன்னெடுத்து வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களுடைய பதிவுகளை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய கண்டனங்கள் தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ சுயராஜ்ய கட்சி மற்றும் அதன் செயல்பாடுகள். சோ இந்த பீரியட்ல என்ன பண்ணிட்டாங்க, இப்போ மக்கள் கட்சியா இருக்கிறது வந்து அந்த இடத்துல ஸ்டாப்பேஜ் ஆயிடுச்சு. இதனால மக்களுக்கு எல்லாம் நிறைய வந்து மக்களுடைய போராட்டங்கள் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ்லயே ரெண்டா ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து சுயராஜ்ய கட்சி அப்படிங்கக்கூடிய தலைப்புல அவங்களுடைய கட்சி இயக்கங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுதான் இது. சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ்லயே வந்து ரெண்டு குழுவா வந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு வந்து மாற்றத்தை விரும்புறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்க மாற்றத்தை விரும்பாதவங்க நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாற்றத்தை விரும்புறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு தேர்தல் அரசியல் வேணும், தேர்தலில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி மக்களை வந்து நான் டைரக்டா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மாற்றத்தை விரும்பாதவங்க காந்தியோட தலைமையில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு வந்து தேர்தல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து திரட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பணிகளை ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய ஒரு டிஃபரன்சியேஷன். சரிங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுடைய டெஸ்டினேஷன் போயிருந்திருக்கும், சோ எவ்வளவு இடங்களை வந்து அவங்க வின் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. சோ ஆல்மோஸ்ட் 101 இடங்கள்ல 42 இடங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வராஜ் பார்ட்டி வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சோ பேசிக்கா பின்னாடி போக போக என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலனி ஆதிக்கத்துக்கு அவங்க 1919 ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்திருப்பாங்க. பட் லேட்டர் ஆன் என்ன இருக்கும், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே சால்வ் ஆகி இது வந்து ஒரு மதவாத அரசியல் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து அவங்க தள்ளி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப மதவாத அரசியல் வந்து மதவாத போக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகபட்சமா இருந்திருக்கும். இதனால திருப்பியுமே வந்து அங்க பிளவு நடந்திருக்கும். அப்ப அகைன் காந்தி வந்திருப்பாரு, ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து வச்சு அவங்களுடைய கட்சி போக்குகளை கொண்டு வந்திருப்பாரு. சோ இதுதான் இதோட ஜஸ்ட். ஓகேங்களா? இப்ப இதுக்குள்ள என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். சோ சுயராஜ்ய கட்சி மற்றும் செயல்பாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. சோ இந்த மீன்வெயில் யார் இதை தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சித்ரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரு, இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு புது ஒரு வே ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த வழியில மக்களை பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினி அவங்களுக்கு திருப்பியிருப்பாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீவிர அரசியலுக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் தேர்தல் அரசியல்ல ஈடுபடுறதும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப சட்டசபையில நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்மளுக்கான சட்டங்களை நம்மளே வந்து இயற்றணும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனாலதான் தேர்தல் அரசியல்ல ஈடுபடுவதும் இதை வந்து அடக்கம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சீர்திருத்தம் பெற்ற சட்டப்பேரவையை கைப்பற்றி தேசியவாத உணர்வூட்டி அதன் செயல்பாடுகளை முடக்கக்கூடிய ஆற்றலை வந்து தேசியவாதிகள் வெளிப்படுத்தினார். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க, சட்டப்பேரவை நம்மளுக்கு வேணும், அப்பதான் நம்ம அந்த இடத்துல வந்து ரூல் போடக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இதுல வந்து ரெண்டு டீம் வந்து பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சுயராஜ்யம் வேண்டுவோர் அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் மாற்றத்தை வேண்டுவோர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சோ இந்த ப்ரோ சேஞ்சஸ்ல யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டை சேர்ந்து சத்தியமூர்த்தியுமே வந்து இந்த ப்ரோ சேஞ்சஸ் லிஸ்ட்ல சேர்ந்திருப்பாங்க. அதாவது தேர்தல் அரசியல் நான் பார்க்கணும், சட்டசபையை வந்து நான் கைப்பற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல. ஓகேங்களா? அப்ப சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்த மற்றொரு குழு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, காந்தியர்களோட வழியை பின்பற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களை ஒன்று திரட்டும் பணிகள்ல வந்து அவங்களுடைய திசைகள் வந்து அவங்க செலுத்துறாங்க. சோ இதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ சேஞ்சஸ் லிஸ்ட்ல இருப்பாங்க. எங்களுக்கு மாற்றம் வேண்டாம், நாங்க மக்களை திரட்டணும், எங்களுக்கான ஒரு மக்கள் போராட்டங்கள் நாங்க உணர்த்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து எந்த சேஞ்சஸுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றத்தை விரும்பாதவர் நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? சோ இந்த டைம்ல என்ன சொல்றாங்க, ஏன் இவங்களுக்குள்ள இந்த கான்ட்ரவர்சிஸ் வருது அப்படின்னா, இவங்க வந்து மக்களை திரட்ட பணியில இருந்து விலகிடுவாங்க. அரசியல் அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய பதவிகளும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் அங்க இருக்குமே ஒழிய மக்களுடைய நலன் வந்து அங்க கருத்துல கொள்ள மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இவங்க வாதிடுறாங்க. ஓகேங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் பிரியறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நூல் நூற்பது, மது அருந்தாமை, இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பது,
ஊரக பகுதி மக்களை ஒன்று திரட்டி மக்கள் இயக்கங்களில் பங்கேற்பு செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க. சோ முதல்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், சுதேசி இயக்கங்கள்ல சுதேசி பொருட்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, விதேசி பொருட்களை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அதோட ஒரு பிரிவா தான் 1919 முதல் முறையா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகிம்சையை தாண்டி சட்ட மறுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. சோ அது ஒரு எண்ட் ஆஃப் த டே வந்து அது வந்து நம்ம பிரிஞ்சிருக்கும். சோ அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடங்களை கொண்டு வந்திருப்பாங்க. சோ காந்தி மட்டும் என்ன பண்ணிருப்பாருன்னா அதுல ஸ்டிக் ஆனா இருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு, முதல்ல மக்களை ஒன்று திரட்டுங்க, மக்களுடைய பணி வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சோ மக்களுடைய பணி சிறக்கணுங்கிறத நம்மளுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர் கொண்டு வந்திருப்பாரு. சோ அதுலதான் வந்து இந்த விஷயங்களை எடுத்திருப்பாரு. அப்ப வெறும் லாட்னு சுத்துறது, அதாவது நூல் இருக்கிறது, மது அருந்தாம இந்து முஸ்லிமுடைய ஒற்றுமை, தீண்டாமை ஒழிக்கணும், ஊரக பகுதிகளில் மக்களை ஒன்று திரட்டும், இப்படிங்கிறது எல்லாமே இவருடைய ஒரு விஷயமா இருக்கும். அதே இந்த சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மாற்றத்தை வேண்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுயராஜ்ய கட்சியை காங்கிரஸுடைய ஒரு பகுதியாக ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இதுல இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு கிளை பகுதி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குழுக்களுக்குமே வந்து அதே இப்ப மாற்றம் வேணுமோ வேண்டாதவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிருப்பாங்க, கடைசியில இது வந்து ஒரு தீவிர போக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத காந்தி உணர்ந்திருப்பாரு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு கூட்டி இந்த ரெண்டு குழுக்கள்ல யாருக்கு என்ன பிரச்சனை இல்லை, சரி உங்க வழிகளை நீங்க போங்க, நீங்க சொல்றது உங்களோட இடத்துல இருக்கட்டும், நாங்க இந்த வழிகளை பின்பற்றோம், ஆனா இந்த ரெண்டு குழுக்கள்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தல்களை சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதிக அளவுல மாசிவா பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரசிவ் இருந்திருக்கும். சோ அப்ப 101 இடங்கள்ல 42 இடங்கள்ல கைப்பற்றிருப்பாங்க. ஓகேங்களா? சோ மொத்தம் 101, 42 இடங்களை கைப்பற்றிருப்பாங்க. மித்த எல்லாருமே சொல்லி மற்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோட அந்த காலனி ஆதிக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களை ரொம்ப ஃபியூரியஸா வந்து இவங்க எதிர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இவங்களோட ஒரு முக்கியமான விஷயம். அதுல முக்கியமா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1919 அந்த ரவுலட் சட்டம் கொண்டு வந்ததுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து இவங்க தெரிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்திருப்போம். பின்னால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து அந்த குழுக்கள் வந்து சுயராஜ்ய குழு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தன்மை இழந்திருப்பாங்க அப்படிங்கறதுல நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப தேசிய அளவில் மக்கள் போராட்டம் நடைபெறாத நிலையில பிரிவினைவாத சிந்தனை போக்கு அப்படிங்கிறது இவங்க எல்லாத்துக்குள்ளயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. சோ எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதவாத உணர்வுகளை வந்து பரப்ப தொடங்குறாங்க. சோ ஹிந்துஸ் வந்து ஹிந்தோட நலன்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களின் நோக்கில வந்து ஒரு இவங்களுக்காக சொல்லி நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல போறாங்க. முஸ்லிம்ஸை பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம்களுக்கும் அவங்களுடைய மதவாத பரப்பு அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்குது. சோ நான் இந்த வழியில பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த காரணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இடதுசாரி தீவிரத்தன்மை கொண்டவர்களுடைய செயல்பாடுகளால காந்தியடிகளுக்கு வந்து இஷ்யூ ஆகுது. என்னடா அது, நம்ம எல்லாருமே வந்து மக்களை சேர்த்து ஒரு போராட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவங்களுக்குள்ளேயே குட்டி குட்டியா சில பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாம இவங்க மதவாதத்துல போறாங்களே அப்படிங்கக்கூடிய வருத்தம் வந்து காந்திக்கு இருந்திருக்கும். சோ மதவாத போக்கு அதிகரிக்கிறதை கட்டுப்படுத்துறதுனால சோ இதுக்காக என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் அவருக்கு தெரிஞ்ச ஒரு வழி 21 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. சோ அப்படி இருக்கிறது மூலியமா இந்த மதவாத போக்கு அப்படிங்கிறது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க 21 டேஸ்க்கு. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து இவங்களோட இனிஷியேட் ஆச்சு. இப்ப இடதுசாரி இயக்கம் அப்படிங்கிறது என்ன? சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதுல இருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். சோ இடதுசாரி இயக்கம் அப்படின்னா அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அவங்களுடைய முயற்சிகளையும் அவங்களுடைய தேவைகளையும் முன்னேற்றக்கூடியதா வந்து இந்த இடதுசாரி இயக்கங்களா இருக்கு. இப்ப தொழிலாளர்களாகட்டும் விவசாயிகளாகட்டும் அவங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் படுறாங்க, என்னென்ன அவங்களுக்கு முன்னேறதுக்கான தேவைகள் இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து டினோட் பண்றதா இந்த இடதுசாரி இயக்கமா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப ரீசெண்டா நம்ம படம் கூட ரிலீஸ் ஆச்சு விடுதலை 2. விடுதலை 2ல பாத்திருந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாவே இடதுசாரி இயக்கங்களை பத்தி மொத்தமா சொல்லியிருப்பாங்க. என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வருது, அதுக்கு தனி மனுஷனா வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு குழுக்களா சேர்ந்து மக்களா எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதா அந்த ஃபுல் மூவில சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க. அப்ப எப்ப இதோட பேஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்வராஜ் பார்ட்டி 1921 1930 அதாவது 20th சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான இயக்கங்கள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படி அந்த காலத்துல இளைஞர்கள் என்னென்னலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க, என்னென்ன மாதிரியான போராட்டங்களை ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அது என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த டைம்ல சோசியலிச கருத்துக்களும் அதோட ஆர்வலர்களும் அவங்களுக்கான ஒரு களங்களை வந்து அமைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ப்ராப்ளம்ஸையும் அவங்களுடைய பிரச்சனைகளையுமே வந்து அங்க முன்னெடுத்தி இவங்களுக்காக சொல்லி சில இயக்கங்கள் வேணும் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவங்க வராங்க. ஓகேங்களா? சோ அந்த டைம்ல இடதுசாரிகள் தொழிலாளர் மற்றும் விவசாய இயக்கங்களை தொடங்கினார்கள். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே தொழிலாளரும் விவசாய இயக்கங்களும் தான் அப்படிங்கறதா. சோ அந்த ஃபுல் மூவியுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மட்டுமே வந்து ஆதரவா இருந்திருப்பாங்க. மார்க்சிஸ்ட் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க, இடதுசாரிகள் அப்படிங்கறதையும் டினோட் பண்ணிருப்பாங்க. சோ அதுதான் வந்து இது. ஓகேங்களா? சோ அது பார்த்தோம்னாலே நம்மளுக்கு என்ன அதுல சொல்ல வராங்க அப்படிங்கறத படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ நெக்ஸ்ட் ஒன், காலனி ஆதிக்கவாதமும் சரி
முதலாளித்துவத்தையும் சரி, இது ரெண்டையுமே வந்து விமர்சனம் செய்யக்கூடிய சித்தாந்தம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்க்சிய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த மார்க்சிய சித்தாந்தத்தை வேரூன்றி நடத்திருக்கிறதுக்கான முக்கியமான விஷயமே இந்த இடதுசாரி இயக்கங்களால தான். ஓகேங்களா? அப்போ தொழிற்சங்கள் தவிர மாணவர்களையும் இளைஞர்களையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒன்று திரட்டி இருப்பாங்க. இவங்களுக்காக சொல்லிட்டு பங்காற்றும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் திரட்டி ஒரு பெரும் படைகளை உருவாக்கி இருப்பாங்க. மக்கள் போராட்டமா ஒவ்வொன்றையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இடதுசாரி சித்தாந்தத்தை யாரு முக்கிய தலைவர்களை பெருசா பரப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப தேவையானதா இருக்கும். ஏன்னா ஒரு லேமன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கறத வந்து இவங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான இயக்கங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு போயிருப்பாங்க. சோ அதுல முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா? இவங்களுமே இடதுசாரி சித்தாந்தங்களை பரப்புறதுக்காக நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப காலனி ஆதிக்க சுரண்டல், உள்நாட்டில் முதலாளிகள் நடத்திய சுரண்டல், இந்த ரெண்டுக்குமே வந்து அப்போஸ் பண்றதா இவங்களுடைய ஒரு நோக்கம். ஓகேங்களா? சோ கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு எதிரியா வந்து நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம கிட்ட நம்ம மக்கள் நம்மளே வந்து சுரண்டிட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து அப்போஸ் பண்ணும் அப்படிங்கறதா இதோட ஒரு முக்கியமான குறிக்கோளாவே இருக்குது. ஓகேங்களா? அப்ப நம்ம வலதுசாரி அப்படின்னு பாக்குறவங்க என்னவா இருந்தாங்க? அவங்க வந்து ஒரு அடித்தட்டு மக்களா இல்ல, எல்லாருமே மேல்தட்டு மக்களா இருந்தாங்க. அப்ப அவங்களோட தேவைகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் காலனி அரசு மட்டும் தான் நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ அவங்கள தான் வந்து சட்டசபையில போகணும், தேர்தல் எனக்கு வேணும், சோ இவங்களுக்கான ஒரு ஆட்சிகள் வேணும், இந்த மாதிரியான இயக்கங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. சோ இடதுசாரி பொறுத்த வரைக்கும் கடைக்கோடி மக்களுக்கு தேவையான ஒரு குட்டி குட்டி விஷயங்களுமே வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து மார்க்சிய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இடத்துல எஸ்.ஏ. டாங்கே, எம்.என். ராய், முசாஃபர் அகமது இவங்க எல்லாருமே கட்சியினுடைய மூத்த தலைவரா அப்ப யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிங்காரவேலர் இருந்திருப்பாரு. சோ முதலே பார்த்திருப்போம், அவரும் வந்து உள்ள அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் சிங்காரவேலரோட தலைமையில தான் தொழிலாளர் கட்சிகளை தொடங்கி இருப்பாங்க. ஓகேங்களா? விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சிகளை தொடங்கி வச்சிருப்பாங்க. அதோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சிங்காரவேலர். சோ ஏஐடியூசி முதல்ல நம்ம பார்த்திருப்போம். ஏஐடியூசி இதோட ஹெட்டா யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. சோ ரெண்டு நம்ம பார்த்திருப்போம். ஏஐடியூசியோட ஹெட்டா இருந்திருப்பாங்க. முதல்ல தொழிற்சங்கம் யார் உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிறது. சோ ஒரு ஆன்சர் நான் சொல்றேன். முதல்ல தொழிற்சங்கம் உருவாக்குறது பிபி வாடியா அப்படிங்கறத பார்த்திருப்போம். அப்ப ஏஐடியூசியோட ஹெட்டா யார் இருந்தாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாங்க? இவங்களுக்கு கட்சிகளை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அப்ப விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சிகளை தொடங்கி வைக்கிறது யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல சிங்காரவேலர் அந்த பதவி வந்து ஏற்றிருப்பாரு. அப்ப கம்யூனிஸ்ட் சோசியலிசவாதிகள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு கடும் நடவடிக்கைகளை எடுத்திருப்பாங்க. சோ இதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசு எல்லா இடங்களுமே வந்து ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய உணர்ச்சிகளை சொல்லி அவங்களுடைய புரட்சிகள் வந்து கொண்டு வராங்களா, இதை வந்து சப்ரஸ் பண்ணியே ஆகணும்ல. இதை வந்து நம்ம உணர்த்த முடியாது, இதை வந்து நம்ம அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணவும் முடியாது. அதனால இளைஞர்கள் மீது கண்டினியூஸா ஒரு சில வழக்குகள் போட்டுக்கிட்டே வருவாங்க. இது எங்க 1990 நம்ம இது பண்ணோம். சோ அதுதான் வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அவங்க மேல ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான். அதனாலதான் வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளே உருவாக ஆரம்பிச்சுது. சோ இது வந்து ஒரு அநியாயமான முறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆல்மோஸ்ட் 1929 சோ ஒவ்வொரு வருஷங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷங்களே இந்த அடக்குமுறைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அப்ப இளைஞர்கள் மேல என்னென்ன சதித்திட்ட வழக்குகள் அவங்க தொடர்ச்சியா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கான்பூர் சதி வழக்கு, மீரட், ககோரி இந்த இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சதி வழக்குகளை பதிவு செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் இதுல வந்து ரொம்ப கிளியராவே கொடுத்திருப்பாங்க. கான்பூர் சதி வழக்குனா என்ன, மீரட் சதி வழக்குனா என்ன, ககோரி என்ன அப்படிங்கறது எல்லாமே பின்னாடி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடங்கள்ல பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோல நம்ம பாத்துக்கலாம். சோ இந்த டைம்ல ரொம்ப முக்கியமா பேசப்பட்ட ஒரு இளைஞர்களா யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகத்சிங், ராஜகுரு இவங்க எல்லாருமே. சோ இவங்களை யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இளைஞர்களா பார்க்கப்பட்டிருப்பாங்க. இதனால அப்படின்னா நவஜன் பாரத் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையும் இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தொடங்கியிருப்பாங்க. தொடங்குறது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபியூரியஸான முறையில பிரிட்டிஷருக்கு அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சட்டமன்றங்கள் அதாவது பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. சட்டமன்றத்து மேல குண்டு வீசுறதா இருக்கட்டும், யாரை வந்து கொல்லணும் அப்படிங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ முதல்ல இப்ப அந்த மூவி நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். இதுல ரெண்டு இருந்திருப்பாங்க. முதல்ல மிதவாதிகள், தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மிதவாதிகளா தான் அந்த லீடர் ஒருத்தர் இருந்திருப்பாங்க. ஸோ அதுல இருந்து விலகி வந்துதான் வந்து இடதுசாரி இயக்கங்கள்ல விஜய் சேதுபதி வந்து ஃபுல்லாவே போராடி இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி இடதுசாரி இயக்கங்களை போரின் மூலியமா தான் அவங்களை எதிர்க்கிறது மூலியமா தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இந்த நவஜன் பாரத் சபை, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு மற்றும் இந்த இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ கிளியர். இப்போ ஆயிரக்கணக்கான இளம் ஆடவர் மற்றும் பெண்கள் காலனி ஆதிக்க ஆட்சிக்கு எதிரானவர்களாகவும் புரட்சியாளர்களாகவும் மாற ஆரம்பிச்சாங்க. சோ பெண்களுமே சேர்ந்து இந்த இடங்களை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப இந்தியா முழுவதிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் மாணவர்கள் மாநாடு நடத்தப்பட்டுச்சு. எல்லாத்துக்குமே கடைக்கோடி மக்களுக்கும் இது கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களும் இந்த போராட்டங்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான். சோ இந்த டைம்ல ராம் பிரசாத் பிஸ்மில்,
அஷ்ஃபகுல்லா இவங்க 2 பேருமே மரண தண்டனையும் வேறு 17 பேருக்கு நீண்ட கால சிறை தண்டனையும் வந்து ஒரு சதித்திட்ட வழக்குல கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ககோரி சதித்திட்ட வழக்குல. ஓகேங்களா? சோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனையும் சிறை தண்டனையும் தூக்கு தண்டனையுமே வந்து கொடுத்திருப்பாங்க. சோ பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, லாலா லஜ்பத் ராய் இவங்க எல்லாருமே வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை அராஜகத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்ட்ரஸையுமே வந்து கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுவுமே வந்து லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு வழக்கா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே என்னென்ன வழக்கு அப்படிங்கறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் வாட் இஸ் வாட் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப லாகூர்ல நடத்தப்பட்ட தடியடிக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த அதிகாரி சாண்ட்ரஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து லாகூர் சதி வழக்கு தலைமை தாங்கியிருப்பார். இது மூலியமா தான் வந்து லாலா லஜபத் ராய் கொண்டிருப்பாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக சாண்ட்ரஸையுமே கொண்டிருப்பாங்க. இவ்வளவுதான் இதோட ஒரு முக்கியமான ஒரு குட்டியான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள்ள 1929 ஏப்ரல் 8 பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத் இவங்க 2 பேருமே வெடிகுண்டு தூக்கி வீசியிருப்பாங்க. சோ இது வந்து ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ வெடிகுண்டு சதி வழக்குல பகத்சிங்கோட யார் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தத். ஓகேங்களா? சோ படுகேஸ்வர் தத் அப்படிங்கிறவங்க தான் இவங்க 2 பேரும் வந்து வெடிகுண்டு வீசியிருப்பாங்க. இதனால யாருக்குமே எந்த பாதிப்பும் இருந்திருக்காது. அது வந்து ஒரு மிரட்டல் செய்தியா மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஓகேங்களா? 1929 மீரட் சதித்திட்ட வழக்கு பதியப்பட்டு 3 டசன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நீண்ட கால சிறை தண்டனை பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுவுமே வந்து மீரட் சதி வழக்கு கீழே வரும். சரிங்களா? சோ இப்படிதான் வந்து அடக்குமுறைகளை வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியர்கள் மேல திணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சோ இவங்க என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றணும் அப்படிங்கறதுலயும் ரொம்ப குறிக்கோளா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதை பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது சைமன் குழு, நேரு அறிக்கை, லாகூர் காங்கிரஸ் இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.